ஓகே நிறைய ஃபிகர் நல்லா இருக்குது அப்படியே ஒரு ஃபிகர் பார்த்தேன் நல்லா எது எதை சொல்லணும் நீங்க பொது கருத்து என்னது புது கருத்து இதனால நம்ம போன வீடியோல எதுவும் தப்பா சொல்லல அப்படி சொல்லியிருந்தா யார் மனசும் புண்படுத்துற மாதிரி சொல்லியிருந்தா பட்டன் போ வெல்கம் பேக் டு வைப் வித் ஏவி கரெக்டா சொல்லு வைப் வித் ஏவின்னு சொல்லி சரி வைப் தேரியே சுத்தி என் வாயில நல்ல வார்த்தை வருது வைப் வித் ஏவி வைப் வித் ஓகே வைப் வித் ஏவி நல்ல அப்படியே கொஞ்சம் இதுதான் எதிர்பார்த்தேன் என் ஃப்ரெண்டுக்கு அது வாங்கி தரலான்னு எப்படின்ற யாருப்பா அது அஜித் நம்ம தலை வேற மாதிரி நீ சொல்ற அஜித் எந்த அஜித்னு சொல்லி ஆக்டர் தலை அஜித் இல்ல என் உயிர் நண்பர் வேற இவன் லாவண்யா கோபால் இவன் கண்டென்ட்டுக்கு வாடா வீடியோ எடுக்க போலான்னா மாத்திரமா சொல்றான் எங்க ஆயா திட்டுறாங்கோ எங்க அம்மா பேச்சு எங்க அப்பா கத்துறாங்கோ வீட்டுல சமையல் செய்யணும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாவா அவன் வேற மாதிரி கல்யாணம் 6 மணிக்கு கொடுத்து வேலை சரி 7 மணிக்கு கொடுத்து வேலை 7 மணிக்கெல்லாம் போய் வீட்டுல உட்காந்துறான்ப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்ப கல்யாணம் ஆச்சுன்னா 1 ஹவர் பர்மனன்ட் கேட்டு தினமும் ஓடிடுவான் போலியே இது பாருங்க நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது நம்ம அந்த சந்தை எடுக்க வேண்டியது இன்னொரு ரோடு பண்ணா நம்ம இதுக்கு போயிடலாம் எம்டிஆர் ஸ்வீட்ஸ் மண்ணாங்கட் இல்ல என்டிஆரா எம்ஜிஆரா நம்பியாரா கேபிஆர் இல்ல எஸ்டிஆரா நம்ம தலட்டா ஆனா அந்த மனுஷன் பேரை சொல்லி 10 பொண்ணை பாக்குறது நீங்க அந்த மனுஷன் கெட்ட பேர் வாங்கிக்கிறான் அவருடைய சன்னதியில இருந்து வந்துக்கிறீங்களா நம்மலாம் எப்படியா அவர் 10 பொண்ணை பார்த்துன்னு சுத்தி இருந்தாரா அவர் சொன்னாரா உங்களுக்கு ஏன்டா இந்த மாதிரி அந்த மனுஷன் பேர் அசிங்கப்படுத்துறீங்க தப்பா சொல்ல இப்படிவா அவர் வந்துட்டு நல்லதுதான் பட் அவரோட பேரு சொல்லி நீ அவரோட பேரை யூஸ் பண்ணி நீங்க இவ்வளவு அசிங்கப்படுத்த மன்மதன் வேற மாதிரி இல்ல சம்பந்தமே நல்ல மனுஷனோட பேரை யூஸ் பண்ணி அந்த எஸ்டிஆரோட பேரை அசிங்கப்படுத்த உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்க முடியாது இருக்கிற திறமையை ஃபர்ஸ்ட் காட்டவே நீ முடியாதுன்றது எக்ஸ்ட்ரீம் ஃபைல்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா இல்லப்பா எனக்கு அது வேற ஃபைல்ஸ் தான் தெரியும் நார்மல் ஃபைல்ஸ் வெரி டாக்குமெண்ட் இதுவோ டாக்குமெண்ட்ரி தான்டா பல பணக்காரன்களா பண்ண லீலைகளை அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் புரிஞ்சு இவனுக்கு பணக்காரங்க பண்ண லீலைகள்னு சொன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபைல்ஸ் தான் என்னன்னு தெரியுது ஏன் தெரியுமா நம்மளுக்கு அந்த மாதிரி லீலைகள் தெரிஞ்சாதானடா தெரியும் நீ தான் லீலைங்க டைரக்டா பண்றீங்க அப்போ அவன் நம்ம தள்ளடா அவன மாதிரி ஐலாண்ட் வச்சு நீ பண்ணல அவ்வளவுதான்றியா ஐலாண்ட் என்னத்துக்கு இதே ஒரு ஐலாண்ட் தான் இதுல என்னத்துக்கு ஐலாண்ட் அப்கமிங்னா அவன் பேரு தெரியாதே ஓட்ரு எக்ஸ்ட்ரீமோட இது செக்டர் என்னமோ அவனோட மூஞ்சி போடுற அப்கமிங் கொன்று டீ கேக்க போயிருக்கா என்னத்துக்கு போயிருக்கா 30 ரூபீஸ் நம்ம 30 வேணுமா வேணாவா எதுக்கு நம்ம சேட்டா கடை இருக்குது அவருக்கு 2 ரூபாய் பேட்டா கொடுத்தாலும் நல்லா போட்டு கொடுப்பாப்ல டை கிளீனா இவனுங்க மூக்க பிடிக்குவானுங்க நாக்க பிடிக்குவானுங்க மூக்க பிடிப்பாங்க நாக்க பிடிப்பாங்க இப்படிதான் இங்க பாரு காட்டுற பாரு இந்த என்ன டீம் மசாலா சைமம்மா அப்படின்னு அக்கல கை விட்டு தேடுறான் நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான் கைஸ் நீங்க சர்ச் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா ப்ரிஃபர் டு கம் இன் வீக்கெண்ட்ஸ் டைம் நாங்க வீக்கெண்ட் டைம்ல வரல அதனாலதான் உங்களுக்கு இந்த க்ரௌடு இல்ல கம்மியா இருக்கிறது இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அப்படி வந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்மோக்கிங் காசஸ் அது வரல கைஸ் நீங்க வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா இட் வில் பி குட் நாங்க வீக் டேஸ்ல வந்துக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளவு பெருசா எதுவுமே ஐப்பெல்லாம் தெரியல வீக்கெண்ட்ல வாங்க சர்ச் ஸ்ட்ரீட்டோட ஹேப்பனிங் உங்களுக்கு கிளியரா தெரியும் உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ்ல சர்ச் ஸ்ட்ரீட் வில் ஷோ யூ ஒரிஜினல் ஹேப்பனிங்ஸ் டைம் அப்பதான் ஏன்னா இப்போதைக்கு நாங்க வந்திருக்க டைம்ல வீக்கெண்ட்ல நாங்க வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துன்னு சுத்த முடியாது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும் பப்ளிக் நியூசன்ஸ் ஆயிடும்ன்றதுக்கோசரம் அப்பமா நம்மள நியூசன்ஸா போடுவாங்க நியூசன்ஸ் கேஸ்ல நியூஸ்ல போடுவாங்க ஆமா
அதுதான் நியூசன்ஸ் பிரச்சனை. கேஸ் ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் நியூஸ்ல போடுவாங்க. நியூசன்ஸ் கேஸ்ல தான் நியூஸ்லயே போடுவாங்க. ரெடே இல்ல அவளு மொத்தத்துல போடுவாங்கடா என்னாச்சு போடுற வேண்டிய இடத்துல. வெரி குட். லட்டாவை தூக்கி சொருகுவாங்க. தட்ஸ் அ ஸ்பிரிட். மரமேவும் அவங்க தும்மி நீ ஜாவுங்க. ஒரு பொண்ணை விட மாட்டேன்றா. ஒரு பொண்ணு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. போறபோக்கு டேய். நான் என்ன கம்ப்ளைன்ட் வேணா பண்றேன். Have fun bro. அதே மாதிரி தான் நான் யாரனா நெக்ஸ்ட் ஷூட் அப்போ யாரனா கேமரா கூட்டணும்ட்டு நீ அப்ப இதெல்லாம் பண்ணணும்டா. என் கையில ஒரு கையில நான் கேமரா பிடிச்சுன்னு இருக்கிறதுனால நீ பண்றதுக்கெல்லாம் என்னோட ஒரு கையில பேச முடியல. கையங்களா பேசும். என் கை பேசுமே உனக்கு நல்லாவே தெரியுமே. பர்கர் கிங்கு போலாமா காபி குடிக்கலாமா நீ தான் ஆப்ஷன். இல்ல நீ யோ என்ன காப்பாத்தீங்க. யோ வா போலாம். இல்ல எனக்கு பர்கர் கிங் தான் வேணும். வாடா பர்கர் கிங் போலாம்டா. ரோட்ல உட்காந்து நீ என்னதான் போராட்டம் பண்ணினாலும் இல்ல இல்ல நான் உட்காந்து பரவாயில்ல ஒரு கர்ச்சி போட்டு கூட உட்காந்துரு. நான் இப்படியே உட்காந்துடுறேன் பாரு. ஆப்ஷன்ஸ் காமிச்ச சரி திரும்பியே இரு திரும்பியே கேக்குறேன் ஆப்ஷன்ஸ். ஓகேவா திரும்பியா இரு. நான் வீடியோல என்ன கூட நான் சொல்லிக்கிறேன். இதோ காஃபி தான் இதுவோ காஃபி தான். ஓகேவா வீடியோல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கப்பா. நீ நான் ஏமாத்தேன்னு கூட சொல்ல முடியாது. Father as a donkey died, father cried, inky pinky ponky. காஃபி போலாமா பர்கர் கிங் போலாமா? நீ தான் பசி எடுக்குறா. நான் காஃபிக்கு யோசிச்சேனா நீ தான் சொன்ன ஸ்டார்ட் பண்ணு. நீ தான் காஃபி தொட்ட வா. அப்பயே என்ன பண்ண 30 ரூபாய் டீக்கு அது வேற. இங்க எங்க தைச்சு போடுவோம். இது வேற. இது நார்மல் மிஷின் அவங்களா போட்டு பண்ணணும். நான் தெரியல. இந்த லூசிபர் வெப் சீரிஸ் பார்த்துட்டு அதே மெயின் செட்லயே அந்த வெப் சீரிஸ் ஒரு 10-15 தடவை அதை பார்த்து கூட அதனால பார்க்கணும்ன்ற அவனை மாதிரி இருக்கணும். நிஜ வாழ்க்கையில வாழுங்கடா. எக்ஸ்ட்ரீம் ஃபைல்ஸ்ல இருக்கிற மாதிரிலாம் ஒண்ணு மாத்தாது. நீட்டா புது எக்ஸ்ட்ரீம் இல்ல. எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபைல்ஸ்ல நம்ம தலைவன் நம்ம தலைவன் பண்ண போறோம். அதுக்கே அந்த எஸ்டிஆர் காமிச்சு எஸ்டிஆர் கொத்துடுற. அங்க பாரு நல்லா கொஞ்சம் சுகர் தூக்கலாம். இவனுக்கு எஃபெக்ட் போட்டு தப்ப பண்ணு. பாரா முடிய எவ்வளவு கழிச்சு விட்டுக்கிறாப்பா. யார் நானு அதான் ஏர்ஸ்டைல் கழிக்காதரா. அவனை பத்தி உண்மை எவனுக்குமே தெரியல. ஆனா உண்மையை நான் பப்ளிக்கா ஓப்பனா சொல்ல மாட்டேன்றதுக்கோசரம் இருக்கிறேன். அவன் கல்யாணம் ஆகணுன்றதுக்கோசரம் வெயிட் பண்ணிங்க. கல்யாணம் ஆகிட்ட பிறகு சொல்லிடுவேன். எப்பவுமே எங்க அம்மா சொல்லிக்கிறாங்க இது பண்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்ததா போன வாட்டி நான் தான் பார்த்தேனே. ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? பீச் லெமன் டீ நல்லா உரியத்துக்கு கத்துக்குறாங்க. ஓகே கைஸ், ஐம் லிட்ரலி சாரினா நாங்க எல்லாம் ஒரு அரை மணி நேரமோ பேசின வீடியோவை ஸ்டோரேஜ் ஃபில்லுன்னு சொல்லி கேமரா ஆஃப் ஆயிட்டு பல்ப் வாங்கி எவ்வளோ நாங்க சொல்லவே இல்லை. அந்த சைட்ல இருந்து வந்து பார்த்தவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் இல்ல உங்க வீடியோ ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிட்டு நீங்க பேசுறதே வேஸ்ட்ன்ட்டாங்க. அஜிபா போயிடுச்சு மாறு, ஒரு அசிங்கமா போயிடுச்சு, ரொம்ப அசிங்கப்பட்டோம். அதுல வேற நான் #marriage to பிரவீன் வேற சொல்லியிருந்தேன். ஜல்தி கல்யாணம் பண்ணுங்க ஆண்டி, அவனுக்கு வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் தான் ஆண்டி சொல்லியிருந்தேன், ஜல்தி பண்ணுங்க. #marriage for பிரவீன் எல்லாம் சொன்னீங்கன்னா ஜல்தி கல்யாணம் பண்ணுவான். ஸ்டே டியூன். அப்புறம் இந்த கடையில டீ ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் பெர்ஃபெக்ட். டீ வாஸ் வெரி பெர்ஃபெக்ட். ரெண்டுமே த வேல்யூ ஃபார் மணி. இந்த மாதிரி இடத்துல இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி. யூ கேன் கம் அண்ட் ஈஸிலி ட்ரை. நல்லா இருக்கு ரெண்டு டீயும். பீச்சும் நல்லா இருந்துச்சு, லெமன் டீயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோல்டா குடிச்சிட்டு கோல்டா எனக்கு வேற வழி இல்ல. அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். அப்புறம் லைட்டா கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுங்க பாக்கல. #marriage to Praveen. Bye bye.